ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஸோ அதில் பார்க்கச்சு முதல் நாள் வசூல் 10 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச நடிகரோட லிஸ்ட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில். அதில் வழக்கம் போல் நம்ம ரஜினி சார் டாப்பில் இருக்காரு. அவருடைய 6 படங்கள் முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. அவரும் 6 படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் ரஜினி சார் தான் டாப்னு சொல்லுவேன். ஏன்னா ரஜினி சார் பல வருஷத்துக்கு முன்னாடியே 10 கோடி வசூல்ன்றது கொடுத்ததுனால அவரை நம்பர் 1 பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ 3வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் இருக்காரு. அவர் 3 படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயன், பிரபாஸ், லாரன்ஸ் 3 பேருமே தலா ஒவ்வொரு படங்கள் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த சீமராஜா படம் 10 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. அதுமாரி பாகுபலி செகண்ட் பார்ட் 10 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. லாரன்ஸோடைய இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன காஞ்சனா 3வது பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 10 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நிரந்தர ஒரு மன்னனா இருக்கார் ரஜினி சார்ன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ 6 படங்கள் கொடுத்துருக்க ரஜினி சார் 10 கோடிக்கு மேலே முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் இருந்திருக்குன்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த பொங்கலுக்கு மரண வெயிட்டிங்ல இருக்காங்க ஃபேன்ஸ்லாம். தர்பார் படமும் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பாக இணையும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட அந்த வசூல் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் போய் இருக்கு. 2.0 படத்தோடைய வசூல் தொடர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். மற்ற நடிகர்களுக்கு அட்லீஸ்ட் எந்திரன் படத்தோடைய அந்த வசூலியாவது தொடுவாங்களா, அதாவது 300 கோடி தாண்டுவாங்களான்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அநேகமாக விஜய் சாருக்கு வரக்கூடிய படமான அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படம் 300 கோடி தொடுமா, அஜித் சாருக்கு நேர்கொண்ட பாதை படம் 300 கோடி தொடுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட போய் இறங்கியிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஆனா ரஜினி சார் அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாம அவர் மட்டும் அசால்ட்டா நடிச்சு போயிட்டே இருக்காரு அடுத்தடுத்த படங்களுக்கு. ஸோ தர்பார் படம் கண்டிப்பா அதுவும் ஒரு 300 கோடி கிளப்ல இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முதல் நாள் வசூல் 10 கோடி தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ரஜினி சார் டாப்ல இருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க.